ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கைவ் அப்படின்னு ஒரு சைஃபை ஜானரில் உள்ள ஒரு மூவிங்க அது. இந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜப்பானில் ஒரு லேபில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து நிறையா ரோபோட்ஸ் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு ஜென்ரேஷனாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வர்றாரு. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ரோபோட்ன்ட்டு ஒன்று பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதில் வந்து இன்னும் ஒரு சில என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி செகண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறாரு. தேர்ட் ஜென்ரேஷன் வந்து ஹியூமனாய்டு ரோபோட் மாதிரி ஒன்று பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ரோபோவில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார், டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் எவ்ரி நைட் அவர் தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு நைட் மேர் ஒன்று வரும். அந்த நைட் மேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவர் வந்து அவருக்கும் இவருக்கும் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் ரீகால் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இது வந்து இந்த நைட் மேர் வந்து இது நிஜமாகவே வந்து அவர் லைஃப்பில் நடந்ததா, இந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ட்ரெய்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அவர் ஏதோ பண்ணிகிட்ருப்பாரு. இது வந்து ஒரு வேளை வந்து அவர் இமேஜினேஷனில் ஏதோ ஒன்று பண்ணுறாரா, இதில் என்ன அவங்க ரியல் லைஃப்பில் நிஜமாகவே அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இல்லை இவருக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறத பற்றின ஸ்டோரி தான் மிச்ச ஸ்டோரிங்க. இதில் வந்து கடைசியாக ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் ஒன்று இருக்கும். ஏன் இந்த படத்துக்கு வந்து ஆர்கைவ்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுப்பாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நான் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல, ஏன்னா அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. அதர்வைஸ் மூவி மேக்கிங் வந்து ஓகேவாக இருந்தது. விஎஃப்எக்ஸ் அதெல்லாமும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. மற்றபடி ரியல் ஷார்ட்ஸ் இல்லை, நிறைய இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட், அந்த லேப்ஸு, அந்த இதெல்லாம் வந்துட்டு ஸ்னோ, அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல விஎஃப்எக்ஸ் போட்டு தான் எடுத்திருக்காங்க. மியூசிக் வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா கம்மி, கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லுமே டிஜிட்டல் எலக்ட்ரானிக் மியூசிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குங்க. ஓரளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இஸ் ஓகே, ரொம்ப கம்ப்ரெஸ்டாலாம் இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்தது. ஓவராலாக இந்த படம் வந்து சைஃபை ஜானர் பிடிச்சவங்க வந்து இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம், அந்த அளவில் தான் இருக்குது. இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.